ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் அல்லேலூயா. இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷம் சுகமும் ஆசீர்வாதமும் பரிசுத்தம் இன்று என்றும் சதா காலமும் நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெபிப்போம். அப்பா, அன்பின் பிதாவாகிய தேவனே, இந்த ஆராதனை வேளைய ஆரம்பத்திலே பாவமை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், புகழுகிறோம், பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நீரே மெய்யான தேவன், என்றென்றுமா எங்களோடு ஜீவிக்கிறீர். என்றும் என்றும் நீ மாறாதவராய் இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை இம்மட்டுமாய் நேசித்து வழிநடத்தி இந்த வாரமும் எங்கள் ஒருவராய் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து கூடி ஜெபிக்க கொடுத்த இந்த மகத்துவம் உள்ள கிருபைக்காக ஒரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆராதனை முழுவதும் எங்களுக்கு எந்த விதமான இடத்தடைகள் வராதபடிக்கு தகப்பண்ணு. நாங்கள் துதிக்கும் துதியிலும் சொல்லும் வார்த்தையிலும் பிரசங்கிக்கும் வார்த்தையிலும் தேவரே நீ மகிமைப்படுவீராக. அப்பா, திருக்கருத்தைகள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறப்பா. நாங்கள் உமக்கு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது தேவரே, தேவடைய பிரசன்னத்தை காண்போமும் நிச்சயத்தோட இந்த வேலையில எங்களை ஆசீர்வதியும். உங்கள் சமூகத்தில் நிலைத்து நிற்கத்தாக நான் கிருபை எங்களோடு இருப்பதாக கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அல்லேலூயா. முதல் பாடல், போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை வேலையிலே நன்றியுடனே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. துங்க நெசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. கங்கோ அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். கங்கோ அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆளிதனில் பாவம் அறிந்த அன்னை உத்தமனே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதினிலே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துயா நேயா காயம் ஆற்றியே கருணாநிதியே பரிகாரியே. துயா நேயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே. அகமதினிலே ஆவி என்றிட அருள் நிறைந்தவனே. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க.
போற்றுவோமே போற்றுவோமே தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே பூர்ணராகவே பூவில் வாழ்ந்திடம் கிருபை அளித்தோனே புகழை விரும்பே மகிழ் வெண்டினமே மகிமை செலுத்திடுவேன் கொனே தெனே கோதில்லாதோனே கணம் பாடியே துதித்திடுவே கொனே தெனே கோதில்லாதோனே கணம் பாடியே துதித்திடுவே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே. அல்லேலூயா. அடுத்த பாடல், எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கின்றேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமும் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமும் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணல் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கின்றும் சுகபல அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிறுசிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் அஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவே. களிப்போடு விரிந்தமை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா
துதி அல்லேலுயாம் எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கத்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கத்தனை கொண்டாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய வாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் எங்களை கூட்டி சேர்த்தீரே, உபவாசத்தோடு உங்களுடைய சமத்தை தரித்திருக்க உதவி செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இறக்குவேன், அவன் மேல் சித்தமாயிருப்பேன், கிருபையை கொடுப்பேன் சொன்னீரே. அதுபடி உங்களுடைய கிருபையினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை விலைக்கிரயம் கொடுத்தீரே, விலை போகாத எங்களை உங்களுடைய சொந்த ரத்தத்தினால் எங்களை கிரயம் கொடுத்து மீட்டெடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் சொன்னது போல நீர் எங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் நாங்கள் விலையேற பெற்றவர்களை காணப்பட வேண்டும். நன்றி தகப்பனே. எங்களை உடைய வசனத்தால் அப்பா உடைய ஆவியினாலும் எங்களை புடமிட்டு சுத்திகரித்து எங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அலங்காரம் எங்களுக்கு வைத்திருக்கிறேன். அந்த ராஜாவின் ஜெய கம்பீரத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறேன். ஓ, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, கடந்து வந்த பாதைகளை நினைக்கிறோம், நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் உம்முடைய புகழை நாங்கள் பாடுவோம் ராஜா. நன்றி கர்த்தரை, நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவரை துதிக்கும் துதி என் நாவில் இருக்கும் என்று சொன்னது போல, இதோ உம்முடைய துதி எங்கள் நாவை விட்டு விலகாதிருக்க கிருபை தருகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாயின் முத்தங்களை உமக்கு நேசருக்கு செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த உதடுகளின் காளைகளை உமக்கு பலியாக செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, ஹalleluya 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 ஹalleluya. அப்பா, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாவா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி சுராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. பா, நன்றியரின் இருதயத்தோடு உடைய சமத்தை தரித்திருக்கிற ராஜா, நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஹalleluya. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமாய் இருப்பவரே, துதிகளில் பிரியப்படுகிறவருமாய் இருப்பவரே, துதிக்கு பயப்படத்தக்கவருமாய் இருப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அந்நாள் துதித்தாள், குறைகள் நீங்கிற்று. அப்பா, அன்றைக்கு ஆசாரியர்கள் எக்கால துணியாய் துதித்தார்கள். அப்பா, எரிக கோட்டை விழுந்தது, பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதித்தார்கள். சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது, கட்டுகள் கடந்தது. அப்பா, துதிக்கு அவ்வளோ ஒரு மகிமை ராஜா. இதோ அந்த துதி எங்கள் வாயில் வைத்திருக்கிறீரே, அந்த எக்காலத்தை எங்கள் வாயில் வைத்திருக்கிறீரே,
ஆசாரியர்கள் எக்காலத்தை வாயில் வைக்க வேண்டும் என்று சொன்னீரே. லேவியருக்கும் ஆசாரியருக்கும் அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால் அதை எக்காலத்தை எங்கள் வாயில் வைக்கிறோம் ராஜா. எக்கால துணியோடு நாங்கள் சேவிக்கிறோம் ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி 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 ராஜா. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் உடைய பிரகாரத்துக்குள் நாங்கள் பிரவேசித்து இருக்கிறோம். எங்கள் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் உமக்கு பிரியமாய் இருக்கிறபடியினால் அப்பா எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கும் செவி சாய்த்தருடும். ஜெபிக்கிறோமுடைய பிள்ளைகளை அப்பா உடைய ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் உடைய வல்லமையை விளங்க செய்யுங்க தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ரட்சிப்பையும் ஜெயத்தை நீர் கட்டளையிடுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி தகப்பனே நன்றி. இப்பொழுதும் முதலாவது ஒரு சவனுக்காக ஜெபிக்க போகிறோம். முதல் ஜெப குறிப்பை ஏறெடுக்கும்படியாய் சகோதரர் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்களை அழைக்கிறேன். தேனி சார்ந்த சகோதரன் எட்வின், அவருக்கு கண் அறுவை சிகிச்சை நாளைக்கு நடக்க இருக்கிறது. அவருக்கு சுகர் இருக்கிறபடியினால் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான ஒரு அறுவை சிகிச்சை. அவை கர்த்தர் தாமே அவருக்கு நல்லபடியாய் அந்த கண் பார்வை அடைய வேண்டும். சுகரினால் எந்த ஆஃப்டர் எஃபெக்டும் வந்துவிடக்கூடாது. அவர் பரிசோதிக்கிற அறுவை சிகிச்சை செய்கிற டாக்டர் அத்தனை பேருக்குள்ளும் தேவன் ரத்தம் பூசப்பட்டிருக்கட்டும் ராஜா. நன்றி தகப்பனே நன்றி. கண்ணை தொட்டு சுகமாக்கினீர், பார்வை அடைவாக என்று சொல்லி பார்வையை கொடுத்தீர். அதே தேவன் மகனுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. அருமையான சகோதரர் ரூபன் ஆம்பரோஸ் அவர்கள் இணைப்பில் வந்து முதல் ஜெப குறிப்பாக ஜெபிக்கும்படி அன்பாக அழைக்கிறேன். பாவுக்கு ஸ்தோத்திரம்ப்பா ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்மிடத்தில் நாங்கள் விண்ணப்பம் செய்யும்படியாக ஆண்டவரே, உமது வார்த்தைப்படி முதல் நாள் நாங்கள் ஏறெடுத்து துதி ஸ்தோத்திரங்களில் நீ மகிமைப்பட்டு இருக்கிறீர். அந்த துதிகளின் மத்தியில் நீ வாசம் செய்கிறீர் என்ற நம்பிக்கையோட உங்கள் பிள்ளைகளாக நீ தெரிந்து கொண்ட அழைத்த ஜனங்களாக உங்கள் சமூகத்தில் வந்து நாங்கள் இதயத்தில் ஒருமுனப்பட்டிருக்கோம்ப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் அந்த கிருபை விண்ணப்பம் செய்வதற்காகவும் எங்கள் சிந்தனையிலே நீ பரிசுத்தத்தை கட்டளையிட்டிருக்கிறீர். எங்கள் சிந்தனை இப்போ பரிசுத்தமாக தேவனுக்கு ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பையும் அங்கீகரித்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தின் மேன்மை காணத்தக்கதாக தான் நாங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்தில் கூடி ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்ப்பா. எங்கள் மேல் மனம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, குடும்பங்களுக்காக, எங்கள் தேசத்துக்காக எங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரித்துக்கொள்ள நம்பிக்கையோடு நாங்கள் கூடியிருக்கிறோம்ப்பா. இப்பொழுது ஆண்டவரே, முதலாவது நாங்கள் எடுக்கிற அந்த விண்ணப்பத்திற்காக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ராஜா. இயேசுவே ஒருமைப்பட வேண்டும். இந்த எட்வின் சகோதரனுக்கு கண்ணிலே ஆண்டவரே நடக்க இருக்கிற இந்த சிகிச்சைக்காக அப்பா சகோதரன் நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா ராஜா. அவர் சரீரத்தில் காணப்படும் எந்த சுகர் நிமித்தம் எந்த சிறு ஆபத்து உண்டு வராபடி தேவனாய் கர்த்தர் நான் உன் கூட இருந்து நீ கேட்பதெல்லாம் தருவேன், நான் உன்னோடு கூட இருக்கேன் வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆண்டவர். நீ சகோதரோடு நீ பேசும் ஆண்டவர். தெய்வீக காயப்பட்ட தலைமையில குணமானின்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் சகோதரருக்கு நடக்கும் சிகிச்சைகளை எந்த விதமான ஆண்டவரே காரியம் தீதாக அசம்பாதமாக நடக்காதபடிக்கு ஆண்டவர் தேவன் நீர் அவரோடு கொண்டு நடத்துகிறீர். வார்த்தையை அனுப்பி ஆரோக்கியம் வரப்பண்ணுகிறேன் என்ற நம்பிக்கையோட சகோதரி ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பமாக நாங்கள் ஒருமனப்பட்டு சகோதரி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒரு நல்ல சுகம் பலனும் ஒரு அற்புதம் இந்த வேலையில நடக்கும்படியாய் அப்பா கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் அப்பா நாமத்தினாலே பாதம் வந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தரன் அல்லேலூயா. கர்த்தர ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் விட்டு போன நம்முடைய முதல் ஊழியம் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஸ்தலத்திலே மாலை கூட்டம் நடைபெறும். அதை மீண்டும் இந்த வருஷத்திலும் தொடங்குகிறோம். இந்த வாரம் 3வது ஞாயிற்றுக்கிழமை. அவை தாம்பரம் பகுதியை சுற்றி இருப்பவர்கள் இதை கவனத்தில் கொண்டு நேரடியாக வந்து கலந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். என்றால் வெள்ளிக்கிழமை கூடுகையை நாம் ஆன்லைன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். அநேக வெளி இடங்களில் இருந்து அந்த இணைப்பில் வருகிறபடியினால் அதை அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இனிமேல் 3வது ஞாயிற்றுக்கிழமை நேரடியாக நம்முடைய ஜெப வீட்டிலே அது நடைபெறும். அவை கலந்து கொள்ளும்படி அன்பை அழைக்கிறேன். அது மாத்திரமல்ல, 10th
+2 எழுதுகிற பிள்ளைகள் பட்டியலை தயாரித்து அதை நாம் இதில் நம்ம குரூப்பில் போடுவோம். அது மாத்திரமல்ல, எல்லாரும் அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். அதற்கு வசதியாக உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் 10th அல்லது +2 அரசு தேர்வு எழுத இருப்பார்களானால் அவருடைய பெயர்களை நமக்கு பிரியமாக இருக்குமா அந்த பெயர்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அவைகளை வைத்து நாம் தொடர்ந்து அநேகர் அதை ஜெபிப்பார்கள். அவருடைய பலனை நாம் காண்போம். இதை கவனத்தில் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27:9 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27:9. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். இது தாவீதுடைய சங்கீதம். அப்ப தாவீது, இது ஒரு ஜெபம். அந்த ஜெபம் மிக அழகாய் அவன் பாடலாக பாடுகிறான். ஜெபத்தை பாடலாகவும் சொல்லலாம். அது என்ன சொல்லுகிறான்? மிக அழகாய் அதை குறிப்பிடப்பட்டு, உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபப்பட்டு விட்டால் நான் தாங்க மாட்டேன், அது கோபத்துக்கு விலக்கி போடும். நீர் தான்ப்பா எனக்கு சகாயர், நீர் என் ரட்சிப்பின் தேவனுக்கு 2 பேர் கூட கொடுக்கிறான். நீர் என் சகாயர், ஆபத்திலே எனக்கு துணை செய்கிறவர், என் ரட்சிப்பின் தேவன். அதுக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். நெகிழ விடாமல் கைவிடாமல் என்று வரும்போது, இன்னைக்கு நெகிழ விடாமல் என்றால் எம்ப்ராசிங் சிச்சுவேஷன். சில இடத்துல பாருங்க, ஒரு எம்ப்ராசிங் ஒரு பொசிஷன் நமக்கு வந்துடும். சில அவமானமான சூழ்நிலைகள், என்ன இவ்வளவு ஒரு படித்தவங்களா இருக்கிறாங்க, ஒரு முட்டாள்தனமா இருக்கிறார்களே என்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு எம்ப்ராசிங் சிச்சுவேஷன் அது நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் ஏற்படும். கைவிடப்படுகிறது. நம்பிக்கையோடு ஒருவரை தேடி போவோம், ஒரு உதவிக்காகவோ ஒரு எதிர்பார்ப்பாக கடந்து போவோம். ஆனால் நம்பினவர்கள் கைவிட்டு விடுவார்கள். அப்போ அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு எம்ப்ராசிங் சிச்சுவேஷன் சில இடத்துல வருகிறது. இன்னொரு இடத்துல கைவிடப்படுகிற தன்மை வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நெகிழ விடாதீரும், என்னை கைவிடாதீரும். இது தாவீது கேட்கிறார். அப்ப தாவீதுக்கு அநேக நேரங்களில் கைவிடப்பட்ட தன்மை வந்தது, நெகிழப்பட்ட சூழல், ஒரு எம்ப்ராசிங் சிச்சுவேஷனும் அவனுக்கு வந்தது. அந்த நேரத்துல எல்லாம் கர்த்தர் தான் சகாயராய் இருந்தார், ரட்சிப்பின் தேவனாய் இருந்தார். இப்ப இன்றைக்கு இதை கேட்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சகாயர். சகாயர் என்றால் ப்ரொவைடர், உங்களுக்காக யாவற்றையும் செய்பவர். அது மாத்திரமல்ல, உங்களை கைவிடாதவர், கரம் பிடித்து நடத்துபவர். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அவர் உங்களை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருப்பார். அந்த ரட்சிப்பின் தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு மனிதனை பாருங்க, சிலருக்கு சில இடங்கள்ல சில எம்ப்ராசிங் சிச்சுவேஷன் இருக்கும். சில கல்யாண வீடுகளில் பார்த்தீர்கள் என்றால், சில அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தயங்குவாங்க. ஏனென்றால் ஒரு பணக்கார வீட்டு திருமணம் என்றால் ஆடை அலங்காரங்கள், நகை நட்டு எல்லாம் போட்டு வருவாங்க. அந்த இடத்துல இல்லாதவன் வரும்போது ஒரு நெகிழ்ச்சியான அனுபவம் இருக்கும். ஒரு ஒதுங்கி போகிற ஒரு சூழ்நிலை. படித்தவர்கள் மத்தியில் பாமரர்களுக்கு ஒரு நெகிழப்படுகிற ஒரு அனுபவம் வரும். நெகிழ்ச்சியான சில அனுபவங்கள் வருகிறது. நீதிமொழிகள் 19:4 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:4. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். இது எவ்வளவு ஒரு பிராக்டிக்கலான ஒரு வார்த்தை. செல்வம் இருந்தால் நம்மோடு ஒட்டிக்கொள்வார்கள். ஆனா தரித்திரனை யோசிச்சு பாருங்க, அவன் நெகிழ்ச்சி அடைவான். அவனை யாரும் சேர்க்க மாட்டாங்க. அவனாகவே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சொல்ல வேண்டும் என்றால் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவனுக்கு வந்துவிடும். இன்னைக்கு அதே போல சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். இன்னும் அநேக இடத்துல இன்னைக்கு உலகமே நம்பிக்கை துரோகம் தானே.
நீங்க நிறைய இடத்துல நம்ம நம்புகிறோம், ஏமாந்து போய் விடுக்கிறோம். இன்னைக்கு உறவுகளால் நாம என்ன செய்கிறோம்? நம்பிக்கை நம்பிக்கை அற்று போய் விடும். இன்னைக்கு நமக்கு முக்கியமான உறவு தாய் தகப்பன். பெற்றவர்களும் கூட உதவி செய்ய முடியாத காலங்கள் எல்லாம் வந்து விடுகிறது. பெற்றவர்களும் மறந்து விடுகிற சூழ்நிலைகள் எல்லாம் வந்து விடுகிறது. அவர்களை விடவா மற்ற மனிதர்கள், உடன் பிறந்தவர்களே நமக்கு உதவி செய்ய முடியாமல் போகும்போது மற்றவர்களை குறித்து நாம என்ன சொல்ல முடியும்? மனிதர்கள் இன்னைக்கு கைவிடப்படுகிற சூழ்நிலைகளும் வருகிறது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் மனிதனுடைய வாழ்க்கையில வரும் என்பது அவருக்கு தெரியும். என்றால் அவரே ஒரு இடத்துல சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவரே ஒரு இடத்துல புலம்புகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இல்லாதவைகளினால் நெகிழப்படுவோம். அடுத்தது நம்பினவர்களால் கைவிடப்படுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ப நான் ஐஸ்வர்ய சம்பந்தன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுகிறாய்? செல்வந்தர்களோடு செல்வந்தர் தான் சேர்வார்கள். ஆனா நீ ஏழையா இருக்கலாம், ஆனா உன்னோடு கூட ஐஸ்வர்ய சம்பந்தர் நான் கூட வருவேன். நம்பினவர்கள் உன்னை கைவிடலாம், என் மேல் நம்பிக்கையாயிரு, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடு கூட இருந்து. என்ன அழகான ஒரு வார்த்தை! நம்மோடு கூட இருப்பார், அவர் கைவிடவே மாட்டார். இது மிக அழகான ஒரு சம்பவம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு உலகத்தாரால் நீ நெகிழப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம். அந்த கர்த்தர் உன்னை ஒரு நாளும் விடவே மாட்டார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். கரம் பிடித்தவர் உண்மையுள்ளவர். அவர் உன்னை எல்லாவற்றிலும் தூக்கி எடுத்து நிறுத்துவார். பேதுரு அவன் ஒரு மீன் பிடிக்கிற தொழில எக்ஸ்பர்ட். அவனுக்கு நீச்சல் எல்லாம் அத்துப்படி, பிறவிலேயே நீச்சல் தெரியும், கடலின் ஆழம் தெரியும். அவன் படகில் போய் கொண்டிருக்கிறான், அவனோட சீஷர்களும் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து நான் சற்று தாமதித்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். தாமதித்து அவர் வருகிறார். நடு சாமமாயிற்று, காற்று புயல் அடித்துக் கொண்டு இருக்கிறது. அவர்கள் கடல்ல பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து தூரத்துல அப்படியே பேதுரு பார்க்கிறான், கடல் மேல நடந்து வருகிறார். உடனே பேதருக்கு ஒரே ஆச்சரியம், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வர உதவி செய்யும். உடனே வா பேதுரு வா என்று சொல்லுகிறார். உடனே படவிலிருந்து இறங்குறான், தண்ணீர் மேல நடக்கிறான். அப்ப அந்த இயேசு கிறிஸ்தை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நடக்க முடியாத காரியங்கள் எல்லாம் நடக்கும். புத்தி கிட்டாத காரியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் தண்ணி மேல நடக்க முடியுமா? தண்ணி மேல மிதக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு மிதக்கலாம். நீச்சல் முறைமைகள் தெரிந்தவர்கள் தண்ணீர் மிதப்பார்கள். கட்டைகளை பிடித்து கொண்டு அல்லது இன்றைக்கு காற்றடைத்த அந்த பைகளை பிடித்து கொண்டு கொஞ்ச நேரம் மிதக்கலாம். ஆனா நடக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விஞ்ஞானத்தின் உத்திகளினால் பலவிதமான முயற்சிகளை செய்து பார்க்கிறார்கள். அப்படி நடந்து போவதுக்கு ஏற்றாப்புல இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் முடியல. அப்போ ஒரு புத்தி கெட்டாத ஒரு காரியம், நம்ப முடியாத ஒரு காரியம். பேதுருவை நடந்து வர அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான், அவரை பார்த்து நடக்கிறான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தானே வெட்கமடையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவரையே நோக்கி பார்ப்போமானால் நடக்க முடியாத காரியங்கள் எல்லாம் நடக்கும். இப்போ பேதுரு நடக்கிறான், ரொம்ப சந்தோஷம். இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டான். வந்தா கீழே எட்டி கீழே பார்க்கறான். எப்பவுமே ஞானிகள் பார்வை மேலதானோ, எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் உயர் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நம்முடைய கண்கள் மேலதான் பார்க்கணும். ஆகார் வனாந்தரத்தில் நிற்கிறார், பிள்ளை அழுவதை பார்த்து தரையில் கிடக்கிற பிள்ளை சாக போறதை கண்டு
கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறார். ஆனா மேல நோக்கி பார்த்தா கர்த்தர் கண்ணீரை துடைத்தார். கண்ணீர் நின்று போய் விட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா கீழே அங்கதான் நீர் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது? அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் மூழ்கி போகுது. இப்ப இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்தா நடந்தான். இப்ப பார்ப்பதை விட்டான். கடலை பார்த்தான், அந்த பிரச்சனையை பார்த்தான், அலையை பார்த்தான், உள்ள மூழ்கிட்டான். இப்ப மூழ்கும் பொழுதுதான் பேதருக்கு யோசனை வருது. அடடா, அவரை பார்த்தோம், கடல்ல நடந்தோம், இப்போ கடலை பார்த்தோம், நம்ம மூழ்கிட்டோமே என்று சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனா இந்த இடத்துல இந்த பேதருடைய செயல் ஆச்சரியம். இப்போ ஒரு நீச்சல் தெரியாதவரை நீங்கள் ஒரு தண்ணீர் தொட்டியில் தூக்கி போடுங்க, அவர் தத்தக்கா புத்தக்கன் கையை காலை உதறி அடிச்சு எப்படியாவது கரை சேர முயற்சிப்பார்கள். நீச்சல் தெரிந்தவர்கள் கரை பிடிந்து விடுவாருன்னு வைங்க. ஆனா இவனுக்கு நீச்சல் தெரியும். கடல்ல மூழ்கி கொண்டு இருக்கிறார். மூழ்கினால் உயிர் போய்விடும். ஆனால் இவன் முயற்சி செய்யவில்லையே, கையை காலை உதைக்கல, நீச்சல் அடிக்கல. அவன் என்ன செய்கிறான்? தனக்கு தெரிந்த அந்த சுயத்தை அடிக்கிறான். நீங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் உங்கள் சுயத்தினாலே எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்று சொல்ல நினைக்காதீர்கள். கர்த்தருடைய அனுக்கிரகம் வேணும். அப்ப சுயத்தை விட்டுட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30, 31 இந்த வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30, 31. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட தேவையா? அப்போ முதல்ல விசுவாசத்தோட வர்றான். சொற்ப விசுவாசின்னு கூட சொல்லல, அற்ப விசுவாசி. அப்ப என்னாச்சு? பிரச்சனையை பார்த்தான், மூழ்கிட்டான். ஆனா அந்த உடனே ரியலைஸ் பண்ணுகிறான், அப்பப்பா ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை ரட்சியும். ஏனென்றால் அவர் ரட்சகர், ரட்சிப்பின் தேவன். தாவீது சொல்லுகிறான், ரட்சிப்பின் தேவன். அந்த ரட்சிப்பின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்போ ரட்சிப்பார்? நீ உன் சுயத்தை நம்பி மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது. இன்னைக்கு அநேகர் தங்கள் அறிவினால் காரியங்களை சாய்த்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் முயற்சிகள் இறங்குவார்கள், ஆனால் மூழ்கி போவார்கள். மூழ்கின மாத்திரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். மோகன் சிலாசஸ் அவர்கள் இந்த சென்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் பூந்தமல்லி ஐரோட்டில் உள்ள பள்ளி மைதானத்தில் ஒரு கூட்டத்தில் நடந்த பல வருடங்களுக்கு முன்னால் அதுல பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ ஒரு சகோதரன் சாட்சி சொல்லுகிறார். அவர் ஒரு கப்பல் கம்பெனி அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நல்லா படித்தவர், நல்ல அனுபவம், அரசியல் பின்பலம் எல்லாம் உண்டு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் மூழ்கி விட்டார், மூழ்கி கொண்டிருக்கிறார். இவருக்கு ஆட்கள் உண்டு, எல்லாரும் உண்டு. அவர் மூழ்க ஆரம்பித்து விட்டார் என்று தெரிஞ்ச உடனே ஒருத்தரும் வரமாட்டாங்க. நீங்க இந்த குளத்துல ஆழமான பகுதியில யாராவது முழுதுனா கடைசியில இருந்து யாரும் காப்பாத்துங்க காப்பாத்துக்கன்னு சொல்லுவாங்க. யாரும் குதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த தத்தளித்து கொண்டிருப்பவர்கள் நம்மை பிடித்து கொண்டு நம்மை சேர்த்து இழுப்பார்கள். அதனால விவரம் குதிக்க மாட்டாங்க. அத மாதிரி இவர் மூழ்கிறார் என்று தெரிந்த மாத்திரத்தில் யாரும் இவருக்கு உதவி செய்யவில்லை. பல கோடிக்கணக்கான மூலதனம் அழிந்து கொண்டிருக்கிறது. சாக போகலாம் நினைத்தவர் கர்த்தருடைய கிருபையினால மீட்கப்படுகிறார். கர்த்தரை நம்புகிறார், கர்த்தரை தேடினார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். எதையெல்லாம் இழந்தாரோ அத்தனையும் மீட்டெடுத்து எல்லா கடனையும் அடைத்து ஒரு சுகவாழ்வு வரும் பொழுது கர்த்தர் அவரை அழைத்தார். அதனால எல்லாத்தையும் அதை ஓரங்கட்டி வைத்து தான் கர்த்தருக்குள் மீண்டும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இன்றைக்கு இருக்கிறார். ஏன் சொல்லுகிறது என்றால், பேதுரு மூழ்கி போகிறான். ஆனா அவன் சுயத்தை வெறுத்தான். ஆண்டவரே ரட்சியம் என்று கூப்பிட்டான். அவன் கரம் பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்தினார். மீண்டும் கடலின் மீது நடந்து 2 பேரும் படகுல போய் ஏறுறாங்க. அப்போ அவன் வாழ்க்கை படகுல இயேசுக்கு சொன்ன கரம் பிடித்து நடத்துகிறான். வேற எந்த மனுஷன், அவன் பீட்டர், அவன் என்ன சொல்லிருக்கலாம், ஐயோ யோவான், அந்திரேயா, என்னடா செய்றீங்க, என்ன வந்து தூக்கி எடுங்க, அவர்களையும் கூப்பிடவில்லை.
தன்னுடைய சொந்த கை கால்களை நம்பவில்லை, கர்த்தரை நம்பினார். கர்த்தர் தூக்கி எடுத்தார். மீண்டும் அவன் கடலின் மேல் நடந்தான். இன்னைக்கு நீ எதில் மூழ்கி கொண்டு இருக்கிறாய்? துக்க சாகரத்தில் மூழ்கி போ அப்படின்னு சொல்லி மலையாளத்துல பாடல் உண்டு. துக்கம், அதுல மூழ்குவாங்க. கடன், குடும்ப வாழ்க்கை, இப்படி பல காரியங்களில் இன்னைக்கு அநேக சிங்கிங் மூழ்கி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களால் மேல வர முடியல, யாரும் தூக்கி விட முடியல. அன்னைக்கு அந்த நேசர் இருக்கிறார். ஆண்டவரே நீ ரட்சியம் என்று சொல்லி பேதர் கூப்பிட்டானே, அதே போல கூப்பிடு. நீ அற்ப விசுவாசி ஆயிராத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்த வல்லவராயிருக்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, உன்னை தூக்கி எடுத்து கடலின் மேல் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அவரை பார்த்து நடந்தாலும் ஆச்சரியம், அவர் கரம் பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்தும் போதும் ஆச்சரியம். இன்னைக்கு ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில கரம் பிடித்த ஒரு உண்மையுள்ளவர் அவர் முன்னால் போகிறார். அவரை பார்த்து கொண்டே நீ கடந்து போ, உன் கால்கள் இடதா. அதான் தாவீது சொல்லுகிறான், என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கும், என் கால்கள் சருகாதபடி நீர் என்னை காத்து கொள்ளும். எவ்வளவு அற்புதமான வார்த்தை. கண்ணை மேல நோக்கி பார்த்து கொண்டு நடந்தால் என்ன ஆகும்? பிராக்டிக்கலா பார்க்கும்போது இடர்ல ஏற்படும். அவன் சொல்றான், நான் உண்மை நோக்கி பார்ப்பேன், ஆனால் நீர் என்னை பார்க்கிறபடினால் என் கால்கள் சறுக்காதபடி நீர் என்னை காத்துக்கொள்வீர். எவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம். இன்றைக்கு உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? அற்ப விசுவாசமா அல்லது சொற்ப விசுவாசமா, ஆரோக்கியமான விசுவாசமா? கொஞ்சம் முடிவு செய்ய. ஆரோக்கியமான விசுவாசம் என்றால் உன் சுயத்தை விட்டு விட்டு கர்த்தருடைய கரத்தினால் தூக்கி எடுக்கப்பட முடியாது. ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிடும் பொழுது மீண்டும் நீ கடலின் மேல் நடக்க வைப்பார். சரி, சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப எனக்கு அருமையான தேவச்சன். அப்போ ஆபத்து காலத்தில் இதே போல மூழ்கி போகிற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் எப்போ வரும் என்று தெரியாது. அது எப்படிப்பட்ட சூழல் வரும் என்று தெரியாது. ஆனா ஆபத்து காலத்திலும் தப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நீ சில ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் செய்யணும். சும்மா இருக்கக்கூடாது. சங்கீதம் 50:15 முதலாவது வாசிக்கலாம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்ம ஆபத்து வரும்போது கர்த்தாவே 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 என்னை ரட்சியும், இந்த ஒரு வசனத்தை பிடித்துக் கொள்வோம். அதுவல்ல, எப்பொழுது அந்த ஆபத்து காலத்தில் எப்பொழுது அவர் உதவி செய்வார் என்றால், இப்ப மேல உள்ள வசனத்தை வாசிங்க, 14ஆம் வசனம். இதுதான் ரொம்ப முக்கியம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, அதுக்கு பிறகு உனக்கு ஆபத்து வரும்போது நீ கூப்பிட்டா. இப்ப ஆபத்து எப்போ வரும் தெரியாது, எல்லா நாளும் வராது, என்னைக்கோ ஒரு நாள் வருது. ஆனா நீ தினமும் செய்ய வேண்டியது என்ன? தினமும் ஸ்தோத்திர பலி செலுத்து, தினமும் பொருத்தனை செலுத்து. அப்ப தினமும் பொருத்தனை செலுத்துறதுனா என்ன செலுத்துவது? இன்னைக்கு அநேகர் பணத்தால் ஆஸ்திகளால் பொருத்தனை செய்வார்கள். சரி, நல்லது. கர்த்தர் நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மை பெற்ற நன்மையில் ஒரு பகுதியை ஆண்டவர், விளைவின் பலன், அதை ஆண்டவர் கொடுப்பது நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்வது, நான் உனக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன், ஆயுசின் வருஷங்களை கொடுத்திருக்கிறேன், அதுல பொருத்தனை பண்ணு. ஆண்டவரே, இனி கொஞ்ச நேரம் அதிகமான நேரத்தை ஜெபிப்பேன், அதிகமாக தியானிப்பேன், இன்னும் அதிகமாக கொடுப்பேன், இன்னும் அதிகமாக உழைப்பேன். இதுதான் பொருத்தனை. ஒன் டே அஃபேர் இல்லை. ஒரு பிரச்சனை விடுவிக்க முடியாது ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம். பிரச்சனை விடுவித்தால் ஒரு நன்றி அறிதல் காணிக்கை செலுத்தி விட்டு ஓய்ந்து விடுகிறோம். அந்த பொருத்தனை அல்ல. நீர் எனக்கு சுகம் தந்தால் நான் சாட்சி எழுதுவேன், நீர் எனக்கு சுகம் தந்தால் வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் சாட்சி சொல்லுவேன். எழுதுறது சொல்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நீ பொருத்தனை எப்படி உள்ளத்தளவில் பொருத்தனை பண்ணணும். போன வருஷம் சரி, போன வருஷத்துல இந்த வருஷம் ஆண்டவரே கூட ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிப்பேனாப்பா, பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, போன வருஷம் இவ்வளவுதான் என்னால முடிஞ்சது, இந்த வருஷம் நான் இவ்வளவு உமக்காக கொடுப்பேன், பொருத்தனை பண்ணுங்க. ஐயா, போன வருஷம் நான் எந்த ஊழியத்துக்கும் செய்யல, போகல, நான் இந்த வருஷம் எனக்கு எப்படி ஆயிலும் நான் அதிகமான நேரம் உமக்காக ஓடுவேன், பொருத்தனை பண்ணுங்க. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த உள்ளத்தின் பொருத்தனையை தான் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையா, அப்ப நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்து, உன் உதடுகளில் காளைகளை
அதனால்தான் தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆனா அவனுக்கு சுற்றிலும் எதிரிகள், கொஞ்சம் அசந்தா அவனை தொலைச்சிருவாங்க. அப்படிப்பட்ட எதிரிகள் சூழ்ந்த சத்துருக்கள் சூழ பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துல வாழ்கிற அவன் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் சத்துருக்களை அவனுக்கு பாதபடியாக்கி போட்டார் என்று பார்க்கிறோம். ஒரு சத்துருவும் அவனை மேற்கொள்ளவே முடியவில்லை. காரணம், அவன் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரி. ஆபத்து வந்த பிறகு கூப்பிடுவதை காட்டிலும் ஆபத்துக்கு வருவதற்கு முன்னமே கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து பொருத்தனை பண்ணி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஆபத்து நேரத்தினை கூப்பிடுவது கர்த்தர் இறங்குவார். அவங்க என்னாலும் நீங்க என்ன நல்ல ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க, பொருத்தனைகளை ஏறிடுங்க, அதன்படி நடங்க. உனக்கு ஒண்ணுன்னு வரும் பொழுது அவர் முன்னுக்கு வந்து நிற்பார், பின்னுக்கு வந்து நிற்கிறவர் அல்ல. உன்னை தொடுபவன் என் கண்மணியை, அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை தொடருக்கு முன்னால என்ன தொட்டாதாடா உன்னை தொட முடியும். என்ன விழத்தட்டாம உன்னை விழத்தட்டவே முடியாது. கர்த்தர் எவ்வளவு ஒரு பெரிய உத்தரவாதத்தை நமக்கு கொண்டிருக்கிறார். அவர் ரட்சிப்பின் தேவன். அந்த ரட்சிப்பின் தேவனுக்கு பிரியமானது என்னது? ஸ்தோத்திர பலி செலுத்துவதும், பொன்னால் பொருளால் அல்ல, உன் உள்ளத்தால் பொருத்தனை ஏறெடுப்பதும் கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று வேதத்துல பார்க்கிறோம். ரட்சிக்க கூடாதே கர்த்தருடையக்காரன் குறுகி போகவில்லை. அது வியாதியோ, கடனோ, மரண பள்ளத்தாக்கோ, எதுவா இருந்தாலும் சரி, என் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய காரம் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உன் சத்தத்துக்கு ஒரு காதை அடைக்கிற தேவனும் அல்ல, உன் ஆபத்துல கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கிறவரும் அல்ல. அவர் கை குறுகி போகவில்லை, செவி மந்தமாகவும் இல்லை. கூப்பிடுகிற எளியவனுக்கு குரலுக்கு செவி கொடுக்கிறார். நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டேன், விசாலத்தில் வைத்தார். ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு மனமிறங்கினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சாரமே, நாம் ஆராதிக்கிற தேவன் ரட்சிப்பின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன். நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்து, நல்ல பொருத்தனை செலுத்து. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை ஆபத்து, கடல் சீற்றம் எடுக்கும், கடல் அலை பொங்கி வரும் என்று தெரியாது. ஆனால் நீ அதன் மேல் நடப்பாய், சர்ப்பங்களை மிதிப்பாய், நீ கடலின் மேல் நடப்பாய். கடல்ல நீச்சல் அடிக்கிறது ஆச்சரியமா, கடல் மேல் நடக்கிறது அதிசயமா? எது மேன்மையானது? கடலின் மேல் நடப்பது. நீங்க இன்னைக்கு என்ன பயிற்சி போங்க, நாளைக்கு காணும் போங்க, செம கிரௌடு வரும். இங்க ஒரு சுவிசேஷம் வேண்டாம், நீங்க நல்லா பாஸ்டிங் இருந்துட்டு, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும், பேதருக்கு கொடுத்தீங்களா தாருங்கன்னு விசுவாசமா போய் கடல் மேல் நடங்க. பீச்சில் பார்க்குற அத்தனை கூட்டமும் இயேசு கிறிஸ்துனால வந்துடும். அற்புதத்தை போல அப்பத்தை பார்க்குற கூட்டம் வந்தா போதும், அதுக்கு ஒரு ஜீவ அப்பத்தை கொடுத்து மாற்றி விடலாம். இன்னைக்கு ஏன் முடியல? நம்ம அற்ப விசுவாசியாய் அவர் நம்புவதற்கு ஏதுமில்லாத காரியங்கள் நம்புங்கள். கடலின் மேல் நடப்பீர்கள், மூழ்கி போகாதபடி நம்மை கரம் பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்துகிற தேவன் அவர் ரட்சிப்பின் தேவன். அது மாத்திரமல்ல, சத்துருக்களிடத்திலிருந்து ரட்சிக்கிறாராம். இன்னைக்கு சத்துரு யாரை விழுங்கலாம் என்று கற்சிக்கிற சிங்கமல் சுற்றி வகை தேடிக்கொண்டு இருக்கிறார். நமக்கு நிறைய சத்துரு. நம்முடைய மாமிசம் ஒரு சத்துரு, நம்முடைய வீட்டார் ஒரு சத்துரு, ஏற்கனவே கொடிய சர்ப்பமாகி பிசாஸ் என்ற ஒரு சத்துரு. இப்படி சுற்றிலும் நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் தான். அப்ப இந்த சத்துருக்களிலிருந்து ரட்சிப்பாராம். அப்ப இந்த இடத்துல அங்க அற்புதத்தை செய்கிறார், இங்க யுத்தத்தை செய்கிறார். தேவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவராமே, பராக்கிரமமாமே என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக யுத்தமும் செய்வார். யாரிடத்துல? சத்துருக்கள் இடத்துல. நீ அமர்ந்துரு, நீ உன் அறை வீட்டில் இரு, ஆனால் நான் உனக்காக யுத்தம் செய்வேன். யுத்தம் கர்த்தருடையது. அப்ப அந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யுத்தத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 74ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 1:74.
தமது ஜனத்தை தண்டித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களிலும் நம்முடைய பகைக்கிற யாருடைய கைகளில் இருந்தும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு இப்ப நம்ம பகைக்கிற யாவருக்கும் சத்துருக்களிடத்தில் இருந்தும் நம்மை இப்போ நமக்கு நேரம் வந்துட்டாங்க பரவாயில்ல, நேருக்கு வர்றதெல்லாம் இப்ப குறைஞ்சு போச்சு, மறைவாகத்தான் செய்கிறார். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்க, சிலருடைய ப்ரொமோஷனை சீர்குலைக்க முடியாது, கூட இருந்தே குழி வரிப்பாங்க. நம்ம கூட பழகிட்டே நமக்கு விரோதமா மாந்திரிகளை தான் செய்வாங்க. இன்னைக்கு உலகத்தில் நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நம்மை பாராட்டுவதே போல் நடந்து கொள்வார்கள், பாசாங்க செய்வார்கள், எப்படாவே விழுவான் என்றுதான் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. இதுதான் உலகம். அப்ப சத்துருக்கள் இப்ப நேரடியாக வந்து யுத்தத்துக்கு வந்து விட்டால் பரவாயில்ல, அதெல்லாம் அந்த காலம், சங்க இலக்கிய காலத்துலதான் நாங்க சண்டைக்கு வரோம்னு சொல்லிட்டு வருவோம். அன்னைக்கு அப்படி இல்லை, எப்போ வேணாலும் எந்த நம்மோடு அப்ப புசித்தவர்கள் காலை தூக்குவார்கள், எதிராளியா மாறுவார்கள். நம்மோடு நட்போடு பழகினவர்கள் பங்கஞ்சராய் மாறுவார்கள். இப்படியெல்லாம் இருக்கு. அந்த சத்துருக்கள் எங்கே எப்படி எந்த ரூபத்துல தான் தெரியாது. சிலர் சொல்றாங்க செல், ஸ்லீப்பர் செல் என்று சொல்லுகிறார்கள். இந்த தீவிரவாதிகள் எல்லாம் ஸ்லீப்பர் செல்லா இருப்பாங்க, எங்க இருக்காருன்னு தெரியாது. அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு செயல், அந்த மெசேஜ் வருமா, அதை உடனே செய்து விடாது. அது வரைக்கும் அவங்க பேசாம இருப்பாங்க. அதே போல இன்னைக்கு நிறைய ஸ்லீப்பர் செல் இருக்கு நம்ம விழத்தட்டுவதற்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் நம்ம விழித்திருந்து பாதுகாக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம விழத்தட்ட முடியாது எத்தனை விதமான சத்துருக்கள் எங்கெங்கெல்லாமோ இருக்கிறாங்க, மறைவா இருக்கிறாங்க. சொல்லிட்டு சண்டைக்கு வந்தவன் உத்தமன், ஆனா மறைவா இன்னைக்கு எத்தனுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனுடைய ப்ரொமோஷனை தடுத்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனுடைய ஆஸ்திகளை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இப்படி நிறைய காரியங்கள்லாம் நடக்கு. ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். இந்த லூக்கா 1:74 வாசிச்சாச்சா? அப்போ கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அப்ப இதுல இருந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த சத்துருக்கள் இடத்துல எப்படி பாதுகாப்பது? இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சத்துருக்கள் வேற, ஆனா மறைவாய் இருக்கிற சத்துருக்கள் நிறைய இருக்கிறாங்களே. இந்த சத்துருக்களை எப்படி மேற்கொள்வது? கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் யுத்தம் செய்வேன். சரி, அவர் செய்வாரு. ஆனா அவர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய சில பணிவிடைகள் இருக்கிறது. அது என்ன செய்யணும்? என்னாகும் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னாகமும் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது ஊரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். இப்ப பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஊரிகைகளை வாயில வைக்கணுமா? ஊரிகை என்ன? ட்ரம்பட், எக்கால தோனி. இப்போ எரிகோ கோட்டை இருக்கு, தடுக்குது. அதை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆசாரிகளை கூப்பிடு, அவர் வாயில எக்காலங்களை வை, எக்காலத்தை ஊதி துதித்து கொண்டு வாருங்க. அப்போ 6 நாள் துதிக்கிறாங்க, 7 நாள் 7 முறை துதிக்கிறாங்க, கோட்டை உடைஞ்சது. அதே போல உன் வாயில் கர்த்தரை துதிக்கும் துதி இருக்கட்டும். இந்த துதி உன் வாயை விட்டு விலகாது இருக்கணும். இந்த எக்காலம், இந்த பூரிகை, இந்த ட்ரம்பட் உன் வாயை விட்டு விலகாது இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் காணப்படுங்கள். துதி எடுத்தால் சாத்தான் ஓடி போவான். அவனுக்கு தெரியும் துதிக்க எடுத்தால் வரவே முடியாது, இருக்கவே முடியாது. அப்ப துதிக்க அவ்வளவு ஒரு பெரிய மகிமையான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். துதி என்பது சாதாரண காரியம் இல்லை. இன்னைக்கு அநேக நாம ஓய்ந்திருக்கும் போதெல்லாம் நல்லா கர்த்தரை துதித்துக்கொண்டே இருக்கும் உள்ளத்துக்குள். அது உரத்த சத்தமாக துதிக்கலாம், உன் உதடுகள் அசைவு அந்நாளை போக தெரியாமல் கூட துதிக்கலாம். எப்படியும் அந்த துதியின் சத்தம்
நமக்குள் தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு லாயரை பார்க்க போயிருந்தேன். ஒரு ஒரு விசுவாசிக்காக ஒரு ஆபீஸ்க்கு என்ன வரத்துல கூட்டு போயிருந்தேன். அப்போ அவர் பல்வேறு பணிகள்ல இருக்கிறார். அவருக்கு ரொம்ப பிஸி. போன் வருகிறது, எல்லாம் டிக்டேஷன் கொடுக்கணும், கேஸ் ஸ்டடி பண்ணணும், ரொம்ப பிஸியான ஒரு lawyer. அப்போ மெல்லிய சத்தத்தில் துதியின் பாடல்களை அவர் தொனிக்க செய்திருக்கிறார். அப்ப நான் கேட்டேன், என்ன பிரதர் பரவாயில்ல, இவ்வளவு தைரியமா சரி, என்னாலதான் பண்ண முடியல, எனக்கு அவ்வளவு ஹெக்டிக்கான ஷெடியூல். ஏன்னா ரொம்ப பயங்கரமான வழக்குகள் எல்லாம் வரணும். ஆனால் அந்த துதியின் சத்தம், அது ஒரு பிரசனம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அது எனக்கு ஞானத்தை தருகிறது. மற்றவருக்கு விடுதலை கொடுக்க முடியாத ஆலோசனைகள் எனக்கு கிடைக்கிறது என்றெல்லாம் சொல்லி நிறைய சம்பவங்களை எல்லாம் சொன்னார். சரி, அவருடைய சுச்சுவேஷன் அப்படி. ஆனா நாம நினைச்சுமா இருக்கும், நல்ல கத்தரை துதிச்சு ஸ்தோத்தரித்து கொண்டே போங்க. சத்துருக்கள் வழியில் சிதறி போவார். இன்னைக்கு வழியில நம்ம விழத்தட்ட முடியாது எத்தனையோ சத்துருக்கள் இருக்கிறார். இப்ப நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணுகிறீர்கள், நல்லா விழித்திருக்கிற வரைக்கும் நல்லா துதி ஸ்தோத்திரத்தோடு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு துதித்து கொண்டே கடந்து போங்க. வழியெல்லாம் தூதர்களுக்கு கத்தர் கட்டளையிடுவார். இன்னைக்கு எத்தனை கொடிய விபத்துகள், எத்தனை நாச மோசங்கள், இன்னைக்கு உணவுக்குள்ளா இருக்கிற விஷத்தன்மைகள் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா கர்த்தரை துதிக்க துதிக்க ஸ்தோத்திர பலியினால் பலியினால் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். வேதம் தானே சொல்றது, பலியினால் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். அப்ப நம்ம அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்த செலுத்த நம்முடைய சரீரம் மாத்திரம் அல்ல, நாம் உட்கொள்ளுகிற காரியங்களும் பரிசுத்தமாகும். நம்மை சுற்றி வருகிற தீயவர்கள் கூட பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறி போவார்கள். அவர்களால் பொல்லாத சிந்தனை வரவே முடியாது, சத்துருக்களை பாதபடி. அவர் துதிக்க அவ்வளோ ஒரு மகிமை. இப்போ முதல்ல பார்த்தோம் விசுவாசம். விசுவாசத்தினாலே கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதமான காரியங்களை செய்து நம்மை பேரை பெருமைப்படுத்துகிறார், ரட்சிப்பின் தேவன் என்று விளங்குகிறார். சத்துருக்களிடத்திலிருந்து யுத்தம் செய்து நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அதுக்கு நாம என்ன செய்யணும்? நல்லா துதிக்கணும். இன்னொரு சம்பவத்தை வேதத்துல பார்க்கிறோம். அவர் ரட்சிக்கிற நம்மை காப்பாற்றுகிற விதங்களே ஆச்சரியமாக இருக்கும். தொலைநோக்கு பார்வையோடு சில காரியங்களை அப்படி செய்திருப்பார். அவருடைய ரகசியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கும். ஏன் கர்த்தர் நமக்கு இதை செய்கிறார் என்பது அறியாமல் இருப்போம். அவ்வளவு அற்புதமாய் சில காரியங்களை செய்வார். யோசேப்பு ஒரு செல்ல பிள்ளை. ஆனால் அவனை செய்யற குழியில போட வைத்து, அங்க மீது அந்த எகிப்துக்கு போகிற வியாபார இடத்துல விற்க வைத்து, எகிப்துல போய் சிறையில போட்டு, அங்கே அரசு அதிகாரிகள் இருவருக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி கடைசியா பார்வோன் இடத்துல போய் நிக்கிறான். பார்வோனுக்கு விளக்கத்தை கொடுக்கிறான். இப்ப பார்வோனுக்கு மர்மனாக மாறிவிட்டான், எகிப்துக்கு அதிபதியாக மாறிவிட்டான். யோசேப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சிறுமை, அடிமை, பொய் குற்றச்சாட்டு, சிறையிருப்பு, சொப்பனம், உதவி செய்யறேன்னு சொன்னவனும் மறந்து போயிட்டான். ஆனா கர்த்தர் மறக்கவில்லை. பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த நேரத்துல யோசேப்பு அங்க ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வைக்கணும். இதெல்லாம் கர்த்தருடைய செயல். இப்போ ராஜாவாக மாறி அதிபதியாக மாறிவிட்டான், எகிப்துக்கு அதிபதி. உலகம் முழுவதும் பஞ்சம் வருகிறது. இப்ப கர்த்தருடைய ஜனம் எங்க இருக்கு? கானான்ல இருக்கிறாங்க. இவன் எகிப்துல இருக்கிறான். எல்லா தேசத்துலயும் பஞ்சம். ஆனா எகிப்துல மட்டும்தான் தானியம் இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் இவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். இப்படி ஒரு பஞ்சம் வரப்போகுது, நீ இப்பவுமே விளைவின் பலெல்லாம் சேர்த்து களஞ்சியங்களை சேர்த்து வை என்று சொல்லுகிறார். உடனே அங்க கார்னரி என்று சொல்லுவார்கள், இந்த சேமிப்பு கிடங்கு என்று சொல்லி அரசாங்கத்தை சொல்லுகிறார்களே, அதே போல அங்கங்க சேமிப்பு கிடங்களை கட்டி 7 வருஷத்துக்கு தேவையான தானியத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறோம். ஏத்திற்கு போதுமான தானியம் சேகரிக்கப்பட்டாயிற்று. இப்போ கானான்ல உள்ள மற்ற தேசத்தில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, தானியம் ஏத்துல இருக்கு. இப்போ யோசேப்புடைய சகோதரர்கள் வருகிறார்கள். யோசேப்பு அவர்களை இனம் கண்டு கொண்டார். இவர்களுக்கு இது யோசேப்பு என்று
சரி அவன் செத்து போயிட்டான், எங்கேயோ என்னமோ ஆகி போச்சுன்னு தான் நினைக்கிறாரு. கடைசியில் அவன் ஒரு வசனம் சொல்றான். இந்த சம்பவம் அவங்களுக்கு தெரியும், விளக்கி கொடுக்க தேவையில்லை. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பாற்றுவதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இந்த தூதர் அனுப்பல, கர்த்தர் முன்னால வரல, யோசேப்பு அனுப்புகிறார். அப்ப சில நேரங்கள்ல இப்படியே நடக்கும். யோசேப்புகள் மூலமாக நமக்கு ரட்சிப்பு சவரட்சணை கிடைக்கும். இப்ப நம்ம குடும்பத்தில் சிலரை வச்சிருப்பார், இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக ஆசீர்வதிக்கப்படும்படியாய். இது ஒரு யோசேப்பின் ஆசீர்வாதம். ஒருத்தர் நிமித்தமாக இந்த முழு குடும்பங்கள். இப்ப சென்னையில சில ஸ்தாபனங்கள்லாம் இருக்கிறது, இன்னைக்கு வளர்ந்து பெருகி இருக்கிறார்கள். அப்ப அன்னைக்கு ஒரு சகோதரர் சொன்னேன், நான் இங்க பேப்பர் தாங்க போட்டேன், இங்க பிழைக்க வந்தேன், நியூஸ் பேப்பர் போட்டேன். ஆனா பிறகு ஐஸ் வண்டி வித்தேன், ஐஸ் வண்டி வச்சிருந்தேன். சர்ச்சு பக்கத்துல ஓரமா ஐஸ் வண்டியை விட்டுட்டு வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து கர்த்தர் உன் கையின் கீழே ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னார். கொஞ்சம் காசு சேர்ந்துச்சு, ஒரு ஸ்வீட் கடை போடலான்னு பார்த்தேன், போட்டேன், உட்கார்ந்தேன், ஸ்வீட் வியாபாரம் ஆச்சு. இப்போ எனக்கு ஆட்கள் தேவையா இருந்தது. ஊர்ல கஷ்டப்பட்டு கொண்டு வந்து படிக்க முடியாதபடி வனங்காட்டிலும் காடுகளிலும் வேலை செய்து கொண்டு கிடந்த என் சகோதரர்களை அழைச்சேன். இன்றைக்கு மிகப்பெரிய ஸ்தாபனமாய் மாறி இருக்கு. அப்ப அந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, எங்க அண்ணன் இங்க வந்ததுனால தான் நாங்க சென்னைக்கு வந்தோம், எங்க அண்ணன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு நாங்களும் ஏற்றுக்கொண்டோம், இன்னைக்கு எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாயிற்று என்று சொல்லி அந்த மூத்த சகோதரனை தகப்பனுக்கு மேலாக அவர்கள் கனம் பண்ணுகிறார். பாருங்க, இப்போ இன்னைக்கு இப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில யோசிப்புகள் வைத்து கர்த்தர் நமக்கு ஒத்தாசை கிடைக்க செய்வார். அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு எகிப்தியர் மூலமா ஒத்தாசை கிடைச்சது. அதே போல யோசிச்சு பாருங்க, இப்ப எகிப்துல இருந்து புறப்படணும். கர்த்தர் சொல்லுகிறார், இவங்களுக்கு சட்டி பானை தவிர வேற ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் கழுத ஆடு மாடு, நீ அவன்கிட்ட போ, எகிப்தியர் ஒருத்தவங்க எல்லாம் கொடுக்க முடியாது, நான் கிரியை செய்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்போ அந்த எகிப்தியர்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து சீக்கிரமா போகன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பினார்களாம். இப்ப கர்த்தர் இப்படியும் கிரியை செய்வார். ஆட்கள் மூலமாகவும், ஆட்களை வேறு இடத்துக்கு அனுப்பியும் ஆட்கள் மூலமாகவும் நமக்கு ஒத்தாசைகளை செய்வார். இன்னும் 2-3 வசனம் இருக்கு. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அவன் பழத்து அமேகினை முறியடித்து அவன் பலத்து அவன் பலத்து அமலேக்கினை முறியடித்து இஸ்ரவேலை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி சவுல். அப்போ இப்ப ஜனங்களுக்கு அவனை ராஜா வச்சிருக்கிறார். அப்ப சில நேரங்களில அதிபதிகள் ராஜாக்களை வைத்து தன் ஜனங்களை என்ன செய்வாராம், காப்பாற்றுவாராம். அமலேக்கியன் கொள்ளையடிக்கிறவன், அவன் கொள்ளையாடுகிற கேரக்டர், கொள்ளக்காரன். இந்த அமலேக்கின் இடத்துல இருந்து இந்த ஜனங்களை ரட்சிக்க கர்த்தர் சவுலை வைத்தார். இப்போ 1 சாமுவேல் 19:5 வாசிக்கலாம். அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானே. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சவுல்கிட்ட அவன் எடுத்து சொல்றான். இந்த ஜனங்களை பெலிஸ்தரிடத்துல காப்பாத்துறதுக்காக கர்த்தர் என்னை பயன்படுத்தினாரு, அன்னைக்கு உண்மையும் காப்பாத்தினாரு, அதுக்கு என்னதானே ஆண்டவர் வச்சாரு,
அப்படிப்பட்ட என்ன நீர் கொல்லன்னு நினைக்கிறீரே, இது என்ன நியாயம் என்று கேட்கிறான். பாருங்க, அன்னைக்கு சவுலை மாத்திரமல்ல, சவுலோடு ஆளுகை வாழ்ந்து கொண்டிருந்த எபிரேய ஜனங்களையும் கர்த்தர் யாரை கொண்டு காப்பாத்தினாரு? ஒரு சின்ன பையனாகிய தாவீதை பார்க்கிறோம். யோசேப்பை கொண்டு அந்த முழு குடும்பத்துக்கும் பஞ்ச காலத்துல சவரட்சம் செய்தார். சவுலை கொண்டு அமலேக்கியருக்கு நாசமாக்கி இஸ்ரவேலை ரட்சிப்பை கொடுத்தார். இங்கே தாவீதை கொண்டு பெலிஸ்து கோலியாத்தை வீழ்த்தி சவுலுடைய ராஜரீகத்தையே என்ன செய்யறான்? ராஜபாரத்தை காப்பாற்றுகிறான். இப்படியெல்லாம் நடந்தது. இன்னொரு சம்பவம் எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துல 13-14. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13-16 வரைக்கும் வாசிக்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13-16. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைத்துக் கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்போம். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல. அப்போ இந்த எஸ்தருக்கு ஒரு வளர்ப்பு பிள்ளை, யூத குலத்தை சார்ந்தவள். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவளுக்கு ராணியாக மாறுகிறாள். இப்போ அவருடைய கணவன் ராஜா, அவனுக்கு தவறான ஆலோசனை கொடுக்கப்பட்டு யூத ஜனம் அழிக்கப்படுவதற்கு சீட்டு எழுதி அனுப்பிச்சாச்சு. எல்லாம் போஸ்ட்மேன்லாம் போயிட்டாங்க. இது மொர்தெகாய்க்கு தெரிஞ்சு எஸ்தர்ட்ட சொல்றான், எஸ்தர், உனக்கு இந்த வாழ்வு கிடைச்சிருக்கிறது கர்த்தர் தான் கொடுத்தார். இன்னைக்கு அவருடைய ஜனங்கள் கொல்லப்படுவதற்கு ராஜா அப்படி கடிதத்தை கொடுத்திருக்கிறார். நீ சுகமா பிரியாணி சாப்பிட்டு அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருக்கியா? நீ அப்படி இருக்காத. இந்த யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு யார் இடத்துல இருந்து வந்துடும். நீ இறங்கு, உனக்கு இந்த மேன்மை கொடுத்திருக்கிறாரே, நீ ராஜாவிடத்துல பிரவேசி. உடனே அவ உபவாசிக்கிறாள், ஜெபிக்கிறாள். மொர்தெகாயும் உபவாசிக்கிறான், ஜெபிக்கிறான். ராஜாவிடத்துல போகிறாள். ராஜாவோட செங்கோல் நீட்டப்படுகிறது, யூதகுலம் மீட்கப்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் சில மேன்மைகளை கொடுத்திருக்கிறார். அந்த மேன்மைகள் நம்முடைய ஜனங்களின் ரட்சிப்புக்கு பயன்பட வேண்டும், நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்கு பயன்பட வேண்டும், நம்முடைய இனத்தாரின் ரட்சிப்புக்கு பயன்பட வேண்டும். அப்படி நம்ம பயன்படாமல் போவோமானால் ரட்சிப்பு வேறு யார் இடத்துல இருந்தாலும் வந்துவிடும். அதனால உங்க சொந்த குடும்பத்தை மீட்பதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இப்ப உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறதா? இல்லை என்றால் வேறு யார் மூலமா ரட்சிப்பு உண்டாகிவிடும், உங்களுக்கு தண்டனை கிடைத்து விடும். இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்து எதுக்காக தேடுகிறார்கள்? உயர்ந்த மேன்மைக்காக தேடுகிறார்கள். வாழ்க்கையில் உயர்வு. எஸ்தருக்கு மேன்மை கிடைத்து விட்டது. ஆனால் இப்போ பேர் ஏன் பெருமைப்படுகிறது என்றால், அவள் தன் ஜனத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவள் ராஜாவிடத்திலே போகிறாள். அவன் நம்மை இயேசு கிறிஸ்து நமக்கு ராஜா. நீங்கள் உபவாசத்தோடு ஜெபத்தோடு அவரிடத்தில் போகும்போது ரட்சிப்பு உண்டாகும். துதிகளினால் சத்துருக்களை விடத்தட்டுகிறார். உபவாசம் ஜெபத்தினால் இன்னைக்கு சத்துருக்களை நிர்மலமாக்கி உங்களுக்கு சிங்காசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் ஸ்தானம் ஸ்திரப்படும். இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதும் ஸ்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் உபவாசமும் ஜெபமும் அவசியம். அதுதான் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம ஏன் அந்த வெள்ளிக்கிழமை உபவாசத்தோடு காத்திருக்கிறோம்? நம் மூலமாய் மற்றவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும். கர்த்தர் நமக்கு மேன்மையை கொடுத்திருக்கிறார். அந்த மேன்மையான காலங்களை கர்த்தரை நம்ம தாழ்த்தி நம்ம உபவாசத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மற்றவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். எனக்கு ஒரு 8 வயது பிள்ளைக்காக ஜெபித்தோம். பிரெயின்ல ஆப்ரேஷன், காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன், உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த பிள்ளைக்கு சுகமாகி உயிரோடு இருக்கிறார். கடந்த வாரத்தில் அதுக்கான சாட்சியை கர்த்தர் கேட்க முடியாது செய்தார். சாதாரண ஆப்ரேஷன் இல்லை, 8 வயது பிள்ளைக்கு மூளையில் ஆப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு உயிரோடு இருக்க நார்மலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷல் கேர்ல அந்த பிள்ளை இருக்கு. ஆப்ரேஷன் சக்சஸ்.
முடியாது என்று சொன்னவர்கள் இன்னைக்கு ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை, எதிர் வீடு கிறிஸ்தவங்க, அவங்கள்ட்ட சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க. இன்னைக்கு ஜெபிச்சு இன்னைக்கு அவங்க வந்து சாட்சி சொல்றாங்க. அப்போ எதற்காக நம்ம 5 பேரோ 6 பேரோ தான், ஒரு 7 பேரோ 10 பேரோ உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம், கர்த்தர் அதை கேட்கிறார். யாருக்கோ ரட்சிப்பு. இது சாதாரண காரியம் அல்ல. இன்னைக்கு ஜபங்கள்ல பல வகை இருக்கு. ஆனா உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது யாரையோ ஒருத்தர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், மரணத்திலிருந்து ரட்சிக்கிறார், பொல்லாப்பிலிருந்து ரட்சிக்கிறார், தேசத்தை ரட்சிக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொந்த சகோதரர்களை, சொந்த குடும்பத்தை யோசேப்பு மூலமாய் ரட்சித்தார். சொந்த மக்களை சவுல் மூலமாய் ரட்சித்தார். ராஜாவை, அந்த ரட்சித்த ராஜாவை பெலிஸ்தனை கொன்று தாவீது மூலமாய் கர்த்தர் ரட்சித்தார். உன்னதமான மேன்மை பெற்ற ராஜாத்தி உபவாசித்து ஜெபித்ததினால் தன்னுடைய ஜனங்களை ரட்சித்தார். தன்னை வளர்த்த சித்தப்பாவுக்கு என்னாச்சு? ராஜாசனத்தில் 2வது ஸ்தானம் கிடைத்தது. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் அவனுக்கு கிடைத்தது. கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். எனக்கு அருமையா தேவச்சன. இன்னைக்கு நாம் ஆராய்ச்சி தேவன் ரட்சிப்பின் தேவன். அவர் சகாயர். ரட்சனை நம்மை நெகிழ விடாதபடி, கைவிடாதபடி நம்மை கரந்தூக்கி எடுத்து கடலின் மேல் நடக்க வைக்கிறவர், சத்துருக்களை பாதபடியாக்கி போடுகிறவர், நம் மூலமாய் அநேகரை சவரட்சணை செய்கிற தேவனுமாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட தேவன் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வார்த்தைகளை பற்றி கொள்வோம். வாக்குத்தத்தம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதது இருக்கிறதுமாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இதுதான் வாக்குத்தத்தம். தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை. அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு உனக்கு எம்ப்ராசிங் சிச்சுவேஷன். எதுனால? படிச்ச நல்ல வேலை இல்லாதனால ஒரு அசிங்கா இருக்கு. வயதாகி திருமணம் ஆகாதனால ஒரு எம்ப்ராசிங் சிச்சுவேஷன். திருமணமாகி பல வருடங்களாகி பிள்ளை இல்லாதனால ஒரு எம்ப்ராசிங் சிச்சுவேஷன். சம்பாதிச்ச ஒரு சொந்த வீடு இல்லாதனால சிச்சுவேஷன். இப்படிப்பட்ட எம்ப்ராசிங் பொசிஷன்ஸ் நிறைய இருக்கு. அதே நேரத்துல நம்பினவர்கள் ஒரு ஆபத்து காலத்தில் கூட உதவி செய்ய மறுக்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் மூழ்கி போகாதபடி கடலினை நடக்க வைக்கிறார். மறைவாயிருக்கிற சத்துருக்களின் கண்களுக்கு உன்னை விலக்கி பாதுகாத்து அந்த சத்துருக்களை தேடி காணாதிருக்கும்படி அவர் யுத்தம் செய்கிற தேவனுமாய் இருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை உன்மூலமாய் கொடுக்க விரும்புகிறார். சொந்த குடும்பத்தை சவரட்சணை செய்ய விரும்புகிறார். நீ தாவீதாக இரு, நீ யோசேப்பாக இரு, நீ ஒரு எஸ்தர் முர்தக்காயாக இரு. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அந்த ரட்சிப்பை உன்மூலமாய் மற்றவர்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அவன் நீ நெகிழப்பட்டவன் என்று, கைவிடப்பட்டவன் என்று எண்ணப்படாது இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கரம் பிடித்தவர் உண்மையுள்ளவர். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கண்களை மூடுவோம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். நன்றி. இன்னைக்கு ஆண்டவர் சில காரியங்களை பேசியிருக்கிறார். உன் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அற்ப விசுவாசமா, சொற்ப விசுவாசமா, நிறைவான விசுவாசம், ஆரோக்கியமான விசுவாசம்? நீ கர்த்தரை எக்காலத்தையும் ஸ்தோத்தரிக்கிறாயா? அவரை துதிக்கும் துதி உன் நாவில் காணப்படுகிறதா? கர்த்தரை எக்காலத்திலும் அவர் அந்த பூரிகைகள், அந்த எக்காலம் பூரிகை. நீ கர்த்தரை ஒரு பொருத்தனை பண்ணு. ஆபத்து காலத்துல கூப்பிடும் போது கர்த்தர் இறங்கி செய்வார். ஆபத்து வராதுன்னு சொல்லல, வரும். ஆனா அதை அவனை தற்காத்து பலத்த சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். நேருக்கு நேராய் வருகிற சத்துருக்களை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் மறைவாய் இருக்கிற சத்துருக்கள், முதுகில் குத்துக்கிறவர்கள் உனக்கு தெரியாது. முகத்தில் அடிக்க வருகிறவர்கள் தெரியும், ஆனா முதுகில் குத்துக்கிறவர்கள் தெரியாது. புருட்டஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. புருட்டஸோட தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. ஆனா இன்றைக்கு அவர்களை கர்த்தர் இனங்கண்டு அழிப்பார். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உனக்கு சில பாடுகள் இருக்கலாம், நீ தனிமைப்படுத்திருக்கலாம். ஆனால் சகோதரர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
உலகம் முழுக்க பஞ்சம் வரும், ஆனா உன்னிடத்துல இருக்காது. மற்றவர்கள் கொடுக்கிறவனாய் மாறுவாய், அவளை சவரட்சணை செய்வாய். ஓமக்கு ஸ்தோத்திரம். அமலேக்கியன் கொள்ளையாடுகிறவன், அவனை மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு பலன் தருவான். அதுபோல பெலிசன் பலத்தவன் ராட்சதன், அவனை அவனை அழித்து ராஜாவையும் அவனுடைய சேனைகளையும் பாதுகாக்க முடியாது தாவீதை பயன்படுத்தியது போல இன்னைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஓமக்கு ஸ்தோத்திரம். உன் மூலமாய் அநேகருக்கு ரட்சிப்பும் சவரட்சணையும் உண்டாக முடியாது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போனார். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட எஸ்தர், ஆடுகளின் பின்னால் இருந்தவனை தெரிந்து கொண்ட தாவீது, சிறையில் போடப்பட்டு குழியில் போடப்பட்ட யோசேப்பு. ஓமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பன், நன்றி ராஜா. இன்னைக்கு ஒருவேளை நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், சில வேதனைகள் பாடல் மத்தியில் இருக்கலாம். தேவனுடைய சித்தம், அதனால்தான் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அநேகரை மீட்க போகிறார். இந்நாளின் பாடுகள் இந்நாளின் மகிமைக்கென்று அந்த மோசே அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டான். ஓமக்கு சிலுவை, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் இவ்வளவு மேன்மை? சிலுவையில் ஏற்றுக்கொண்ட பாடுகள் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு அவருக்கு மேன்மை. நீ கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு சிலுவையின் அனுபவங்கள் இருக்கலாம், அதுவே உனக்கு மேன்மை, அதுவே உனக்கு வெற்றி. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அகழ்ந்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம். அவரை போற்றி புகழ்ந்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம். அவர் மீட்டுக்கொண்ட உதவிகள் எப்பொழுதும் அவரை துதிக்கட்டும். பொருத்தனைகளை செலுத்துவோம். நன்றி தகப்பனே. விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுவோம். அந்த அற்ப விசுவாசம் சொற்ப விசுவாசம் நீக்கி போட முடியாண்டவற்றை கேட்போம். மற்றவர்களை சவரட்சணை செய்வதற்காகத்தான் இப்ப உங்களை குழியில போட்டிருக்கிறாரு, சிறையில போட்டிருக்கிறாரு, ஆடு மேய்க்க வைத்தார். ஆனா எல்லாவற்றையும் மகிமையாய் மாற்றுக்கிறார். குழியில் கிடந்த முருதக்காயை சிங்காசனத்தில் வைத்தார். அதே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவை சோர்ந்து போக பாமக்கு ஸ்தோத்திரம். இனி நீ நெகிழப்பட்டவன் அல்ல, கைவிடப்பட்டவனும் அல்ல. ஐஸ்வர்ய சம்பனர் உன்னோடு கூட இருக்கிறார். கைவிடாத தேவன், கரம் பிடித்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி. இந்த நாளில் இருந்து பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தினீர். ஏசாயா 60:15 வாக்குத்தத்தமாய் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறேன். வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தள்ளும், ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் சித்தமானால் இந்த வாரம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மாலை கூட்டம் உண்டு. ராஜகீழ்ப்பாக்கம்